சம்ஷதி. நான் இங்கே வந்தப்போ 2014-15 நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ அந்த சமயத்தில் ஃபர்ஸ்ட் இங்கே கிராஜுவேஷன்லாம் இங்கே தான் ட்ரிச்சில் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கிராஜுவேஷனுக்கு அப்புறமேல அப்படியே காலேஜெல்லாம் முடிச்சுட்டு பாம்பே போயிட்டேன். பாம்பேல ஒரு 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருந்தேன். பாம்பேல ஒர்க் பண்ணதுக்கப்புறம் 15 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 25 இயர்ஸ் சவுதி, அப்புறம் டோட்டலாக 40 இயர்ஸ் கோவா. ஸோ வந்த வரைக்கும் வந்து ஜாயின் பண்ண அதுக்கப்புறமா எனக்கு போகிறதே பிடிக்கல. இன்னும் இந்த ஹோம்கே நாங்கள் போகல, என்னோட நேட்டிவ்வே போகல. அங்கேருந்து பீப்புள் தே யூஸ் டு கம் அண்ட் see me, பட் நான் அங்கெல்லாம் போகிறதே இல்லை. இன்னும் போகணுன்ற அந்த லைக்கிங்கே இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட். இன்னும் ஹியர் ஆஃப்டர் எனக்கு அது மாரி ஒரு ஃபீலிங்கே சரி நம்ம போகணும், we have to go back அப்படிங்கிற திங்கிங்கே வரல. இங்கேயே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். until my loss of breath it will continue, I hope so. ஸோ அது மாதிரி அதோட இந்த சாப்பாடு விஷயம்லாம் எப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாடு விஷயம் நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம கண்டினியூ பண்ண முடியுது. இல்லாட்டினா அந்த திங்கிங்கே எல்லாமே போகும்போது ஏதாவது போய் சாப்பிடுவோம் கொள்ளுவோம் அப்படின்னு தான் தோணும். இந்த சாப்பாடு விஷயத்துலையும் மற்ற எல்லா விஷயத்துலையும் சரி. அதே மாதிரி மெடிக்கல் இங்கே வந்து மேலேருந்து நர்சஸ்லாம் வந்து எவ்வளோ நம்ம வந்து பிபி செக் பண்ணிக்குவாங்க. எனக்கு அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லை இருந்தாலும் பிபி செக் பண்ணி அதை ரிசல்ட் கொடுத்துருவாங்க, மெடிசின் கொடுத்துருவாங்க, டாக்டர்ஸ் வருவாங்க, அவங்களும் வந்து செக் பண்ணி கேட்பாங்க. கொரோனா பீரியட்ல கூட நான் இங்கே தான் இருந்தேன், நானும் பாட்டியும் தான் இருந்தோம். எங்களுக்காக ஒரு குக்கே அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் அந்த டேஸ் எல்லாரும் போயிட்டாங்க. ஏன்னா இங்கே ஆல் த ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் லெஃப்ட், நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அப்போ கூட எங்களுக்குன்னு ஒருத்தர் குக்கு சமைச்சு 3 வேளையும் அந்த டிஃபன், லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி அந்த பீரியட்ல கூட நாங்கள் இங்கே தான் இருந்தோம். இப்போ சவுதியில் சொன்னேன் 25 இயர்ஸ், பாம்பேல 15 இயர்ஸ் ஹோட்டல் மீல்ஸ் தான். அப்படி இருந்தும் எனக்கு இங்கே உள்ள மீல்ஸ்லாம் ரொம்ப டேஸ்டியாகவும் தான் இருந்தது, சூட்டபுளாக இருந்துச்சு, எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது. அதெல்லாம் அதுமாதிரி இது சரி ஏதாவது ஒன்று சேஞ்ச் வேணா கூட அவர்கிட்ட சொன்னோம்னால கூப்பிட்டா உடனே சேஞ்ச் பண்ணிக்குவாரு. இந்த மாதிரி இந்த டேஸ்ட்ல பண்ணலாமா நம்ம தெரிஞ்சுக்குவாரு. அதெல்லாம் ரொம்ப அடாப்டிவ் டைப் அவங்கலாம். அதனால அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஹெல்த்தியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக தான் போயிட்டு இருக்கு நார்மலா இது வரைக்கும். ஏன்னா 74 நான் சொன்னேன் 40 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் சவுதி, 15 இயர்ஸ் பாம்பே அண்ட் 25 இயர்ஸ் சவுதியில போய் டோட்டலா 40 இயர்ஸ் வெளியே போயிடுச்சு, ஃபேமிலியெல்லாம் விட்டு. அதுக்கப்புறம் இங்க வந்தோடனே குழந்தைங்க ஒய்ஃப் இறந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்கெல்லாம் மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தான் இப்படி நான் இங்க வந்து வேற எங்கடா ஜாயின் பண்றதுன்னு பார்த்தா எனக்கு ஹோம்னா டெசிஷன் எடுத்தேன். அந்த டெசிஷன் எடுத்தது வகையில நல்லதா போயிடுச்சு. ஏன்னா அதுதான் எனக்கு இன்னும் 10 வருஷம் ஓடிட்டு இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும். இன்னும் பத்திரா போடுங்கிறது எனக்கு எங்கேயும் வீட்டுக்கெல்லாம் போடுங்கிற ஒரு ஈவன் எனக்கு இன்லாஸ்லாம் இருக்காங்க, இருந்தாலும் அதெல்லாம் போய் நல்லா இருக்கணுங்கிற அந்த திங்கிங்கே வரல. அவங்களாம் வந்து பார்க்க போங்க, நீங்களாம் வந்து பார்க்க போங்க என்ன சொல்லி அவங்களும் வராங்க போறாங்க பாக்குறாங்க. ஆனா எனக்கு அங்க போடுங்கிற அந்த கூட வருது, எனக்கு இங்கேயே தான் இருக்கணும் அக்டோபர் லாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. நல்லா இருக்க ஃபாரின் இருந்து பாம்பேல இருந்து எனக்கு இங்கே இருந்து போறதுலே மனசு இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால பேலன்ஸ் பீரியடும் இன்னும் இங்கே தான் இருக்கணும், நான் இங்கே தான் இருப்பேன். up to my last breath, I will be here only. அந்த ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு. அது மாதிரி ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. அது மாதிரி ஏன்னா மெடிசின்லாம் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபுட்டு நார்மல் ஃபுட்டு எனக்கு என்ன ஃபுட்டு தேவைப்படுமோ அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஓகே ஓடிட்டு இருக்கு, செட் ஆகிட்டு இருக்கு.